இட்லி சுட்டு கொடுத்தா திங்கிற, தோசை சுட்டு கொடுத்தா திங்கிற. இட்லியும் தோசையும் தின்னா எப்படி உடம்புல சத்து போடும்? உடம்பு எப்படி போடும்? கொஞ்சமாவது உடம்பு இருக்க வேணாமா பள்ளிக்கூடம் போறதுக்குள்ள? என்னத்த சொல்லு, நீ தான் சொல்லணும். நல்லா செத்தியா இருக்கணக்கா காலை நீட்டி போட்டுட்டு உட்காந்துட்டு செஞ்சு கொடுத்தா திங்க மாட்டேங்கிற. சோறு வடிச்சு குழம்பு வச்சு கொடுத்தாலும் திங்கிறது இல்லை. தயிர் ஊற்றி கொடுத்தாலும் திங்கிறது இல்லை. வேற ஏதாவது செஞ்சு கொடுத்தாலும் திங்கிறது இல்லை. இட்லி திங்கிற இல்லை தோசை திங்கிற. இட்லி தோசைக்கு எங்க போறது சொல்லு? என்ன நொன்ன? நான் தான் சொல்றேனே, நீ சொல்லு, எனக்கு பதில சொல்லு. என்னதான் கணக்கு உன் கணக்கு? என்னதான் உன் கணக்கு சொல்லு நீ முதல்ல, எனக்கு தெரியலையே. சோறு திங்க மாட்டேற, உப்புமா திங்க மாட்டேங்கிற, சப்பாத்தி திங்க மாட்டேங்கிற, இது குழம்பு சோறு திங்க மாட்டேங்கிற, காய் சோறு திங்க மாட்டேங்கிற, மீன் திங்க மாட்டேங்கிற, கறி திங்க மாட்டேங்கிற, எதுவுமே திங்க மாட்டேங்கிற. இந்த இட்லியும் தக்காளி சட்னியும் திங்கிற, இட்லி சாம்பார் விட்டா திங்கிற, இல்லைன்னா தோசையும் தக்காளி சட்னியும் திங்கிற, தோசையும் சாம்பாரும் திங்கிற. சொல்லு கேளு, இது மட்டும்தான் திங்கிற. இட்லியும் தோசையும் தின்னா பள்ளியோடம் போறதுக்குள்ள எப்படி உடம்பு ஏறும்னு நான் கேக்குறேன். என்ன சொல்லு, எப்படி உடம்பு ஏறும்? பள்ளிக்கூடம் போகணும்ல, பள்ளிக்கூடம் போகணுமா போக வேண்டாமா? போகணும்ல, வேன்ல போகணும்ல பள்ளிக்கூடத்துக்கு. இங்க பஸ் வேன்ல ஏறி போய் பள்ளிக்கூடம் போகணும்ல, படிக்கணும்ல, பெரிய ஆளா வரணும்ல, ஸ்போர்ட்ஸ்ல எல்லாம் கலந்துக்கணும்ல. தம்பி வந்து என்ன இது கப்பல் ஓட்ட போறியா, ஏரோப்ளைன் ஓட்ட போறியா, என்ன ஓட்ட போற? கப்பல் ஓட்ட போற. அப்ப அதுக்கு படிக்கணும்ல, படிக்கணும்னா சாப்பிடணும்ல. நீ சோறு திங்க மாட்டேங்கிறிய, என்ன கணக்கு? என்ன கைய நீட்டுற? இப்ப காலையில உனக்காக மெனக்கட்டு சரி சோறு திங்க மாட்டேங்கிறிய, என்ன நான் உப்புமா கிண்டி கொடுத்தா அதையும் திங்க மாட்டேங்கிற, சேமியா உப்புமா திங்க மாட்டேங்கிற, ரவா உப்புமா திங்க